சார் ஸ்ட்ரீம் கீ போட்டிருக்கல. Is it started? Hello everyone. ஐயோ என்னோடது மிமிக்ரி வாய்ஸ் மாதிரி மாறிடுச்சு. ஸோ ஹலோ எவ்ரிவன், யாரா பசங்களா? எஸ், ஓகே. ஸோ திஸ் செக்ஷன் இஸ் நாட் கோயிங் டு பி சம்திங் விச் ஐ எம் நாட் டீச்சிங். ஓகேவா? இதில் நான் டீச் பண்ண போகிறதில்ல. நான் வந்து உங்ககிட்ட என்ன கேட்க போகிறேன்னா, இட் இஸ் லைக் சம் ட்விஸ்டட் கொஷின்ஸ். ஒருவேளை உங்களுக்கு ட்விஸ்டட் கொஷின்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நான் இப்போது உங்களுக்கு அந்த கொஷினோட ஃபார்மேட் சொல்ல போகிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஃபார்மேட் வந்தால் என்ன ஆன்சர் கொடுக்குறது அப்படின்னு சொல்ல போகிறோம். வாய்ஸ் என்ன ஆயிடுச்சா? ஐ எம் டூயிங் மிமிக்ரி. ஒருவேளை நான் பையனாக பிறந்திருந்தா எப்படி பேசுவேன், அப்படி தான் பேசுவேன் போல இருக்குது. இட்ஸ் நாட் லைக் நாட் க்யூட், ரைட்? அர்ஜுன் தாஸ் மாதிரி ஆயிடுச்சுல. ஓகே, ஸோ யாரா பசங்களா? எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட்டா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? சாப்டர் 5ல் நிறைய ட்விஸ்டட் கொஷின்ஸ் இருக்குது. ஓகே, யாடா பசங்களா? எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? பிடிஎஃப் இஸ் நாட் அப்லோடட் மேம். 3 மார்க்ஸுக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகலையா? ஓகே, தோ சார் பண்ணிடுவார். சரியாடாமா? பயமாக இருக்குது, பயப்படாதீங்க. ஓகே, டோன்ட் கெட் ஃபியர். இந்த கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்மளால் முடியும்னு நினச்சா தான் மேக்ஸ் முடியும். ஓகேவா? நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா B is equal to, ஓகே, C. B is not equal to C. கரெக்டா? பியும் சியும் ஒன்றா? இல்லை. இந்த பினா என்ன? இந்த பினா பயம். சரிங்களா? இந்த சினா என்ன? சென்டம். பயந்தா சென்டம் கிடைக்காது. ஓகே, B is not equal to C. whether B is equal to C? இல்லை, பயந்தா சென்டம் வராது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். சரியாடா பசங்களா? ஓகே, எஸ். C is equal to C. இந்த C என்ன மேம்? வாட்ஸ் தி C? இந்த C வந்து கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ட் தான் சென்டம். கான்ஃபிடென்ட்டால் மட்டும்தான் சென்டம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, வேறு லெவலில்? எஸ், ஆன் தி ஸ்பாட் தொடுச்சு. யாடா பசங்களா? ஓகே, சரியா? இதுக்காகவே லைக் பண்ண ஸ்மாஷ் பண்ணியிருக்கணும். நீ எவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்கோம் நாங்கள். யாடா பசங்களா? சரி, ஓகே, நோ மோர் டைம் வேஸ்ட். நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, என்னோட கொஷினை நல்லா கவனி. சரியாடா பசங்களா? I am going to write the format of question. You are going to say the formulas. சரியா? This section is going to be like this. Okay everyone? Okay. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக ஃபார்மேட் கேட்டாங்கன்னா எப்படி எழுத போகிறீங்க அப்படி தான் எழுத போகிறேன். My question is, உங்களை write the circle equation. Write the equation of circle. Okay வாடாமா? Equation of the circle. Got it? Passing through, right? Passing through the end points of, சரியா? Passing through the end points of diameter. 5, 6, 7, 8, 9, 10. 9 வரைக்கும். யாடா பசங்களா? இதுக்கான ஃபார்முலா என்ன? இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஐ ஆம் நாட் கோயிங் டு ஆன்சர் தி செக்ஷன்ஸ் ஆல். எல்லாத்தையும் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. வாட்ஸ் தி ஃபார்முலாடா பசங்களா? இதுக்கான ஃபார்முலா என்ன?
Yeah, everyone, இதுக்கான formula. Write the equation of a circle passing through the yes. பாத்தியா நிறைய பேர் தப்பா போடுற. எதுக்கு general equation வரணும்? ஏன் general equation வரணும்? General equation வருமா? வராது. ஓகே, formula என்ன யூஸ் பண்ணணும்? Formula என்ன யூஸ் பண்ணணும்? x minus x1 x minus x2 plus y minus y1 y minus y2. Clarity இருக்கா? Clarity இருக்கா? Next question கேக்கட்டா? Next question. Write the, ஓகேங்களா? Write the, form the equation of circle. Hi பசங்களா, இந்த செஷன் ரொம்ப முக்கியம். இந்த வாட்டி மேத்ஸ் எக்ஸாம்ல எந்த क्वेश्चन ஓனா கேட்டாலும் அதை நீங்க எப்படி அட்டெண்ட் பண்ண போறீங்கங்கறது இந்த செஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கு, சரியா? எல்லாரும் சாட்ல ஒரு ஃபயர் போடுறான். உனக்கே ஒரு மோட்டிவேஷன் வரும். ஃபுல் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவ பாரு. ஃபுல் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவ பாரு. டக்கு சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். எஸ். யாரா பசங்களா? Form an equation of a tangent at a point. இதுக்கான ஃபார்முலா என்ன? இதுக்கான ஃபார்முலா என்னடா பசங்களா? ஸோ பேசிக்கலி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்பாங்களோ அது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபார்ம் an equation of tangent at a point. x minus h the whole square plus y minus k the whole square. No. இல்லை. What's the formula for this one? Good. Yes. டேய் நீ சொல்றதெல்லாம் parabola ஓடுதுடா. இது circle ஓடுது. இதெல்லாமே circle ஓடுது. சர்க்கிளா இருக்கட்டும். நான் என்ன கர்வ்னே கொடுக்கல. சோ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ஃபார்முலா ரிவிஷன் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. சோ 12th மேத்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ல என்ன வேணா டிஃபிகல்ட்டா கேட்கணும். எல்லா ஃபார்முலா எல்லா கான்செப்ட்டும் தெரிஞ்சிட்டோம் அப்படினா எந்த क्वेश्चन எப்படி கேட்டாலும் நம்ம கான்ஃபிடென்ட்டா எழுதலாம் இல்லையா? சோ இப்போ ஜனஸ்ருதி மேமோட கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. பசங்க எல்லாரும் செம சூப்பரா சாட் ஆன்சர் யாடா பசங்க பாருங்க. ஓகே, சோ யாரும் மிஸ் பண்ணாம டக்குனு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணி இப்போவே லைவ் கிளாஸ் வந்துருங்க. பாருங்க லைவ் கிளாஸ் நடுவுல டிஸ்டர்ப் பண்ணி ஷார்ட்ஸ் எடுத்துக்கங்க. டக்குனு எல்லாரும் வந்துருங்க because I don't want to miss this class. Okay, all the best. Yes. So இதுக்கான ஃபார்முலா என்னடா பசங்களா? ஃபார்முலா சார் டக்குனு சொல்லி பார்க்கலாம். x ஸ்கொயர் டேர்முக்கு பதிலா x(x1) ன்னு போடணும். y ஸ்கொயர் டேர்ம் என்னன்னு போடணும்? கமாண்ட். எவ்ரிவன் in the comment section. தெளிவா இரு பார்க்கலாம். ஸோ xy ஸ்கொயருக்கு பதிலா என்ன போடணும்? y ஸ்கொயருக்கு பதிலா என்ன போடணும்டா பசங்களா? நான் இப்போவும் சொல்கிறேன் ஃபார்முலா தான் உயிர். இந்த உயிர் இல்லைன்னா இந்த பாடிக்கு ஒரு மதிப்பும் கிடையாது. யா ஓகே, y1 குட். எக்ஸ் டேர்ம் பதிலா என்ன போடுவேன்? எக்ஸ் டேர்முக்கு பதிலா என்ன போடுவீங்க? எக்ஸ் டேர்முக்கு பதிலா என்ன போடுவீங்க? எக்ஸ் டேர்ம் சூப்பர்டா. x + x1/2. ஓகே, y டேர்முக்கு பதிலா y + y1/2. அவ்வளோதான் டேர்ம்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, கரெக்டா? இது என்னவா வேணா இருக்கட்டும். சர்க்கிள், பாரபோலா, ஹைப்பர்போலா, எலிப்ஸ் 4 பேத்துக்கு பொருந்தும். ஓகே, எஸ், டன். அடுத்தது மூணாவது, நம்மளுக்கு மூணாவது 2 மார்க் 3 மார்க் தான் இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்குறது. ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் சி. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் சி கூட கிடையாது. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஒய் இன்டர்செப்ட். இப்போ மாட்டுவ பாரு. Find the value of y-intercept of tangent of. Bro, sorry for disturbing. ஒரே ஒரு விஷயம், மேம் ரொம்ப கத்தி அவங்க தொண்டை ஃபுல்லா கான் ஆகிட்டு இருக்கு. அடுத்து 10th மேக்ஸ் இருக்கு. 10th பசங்கலாம் எட்ட வந்து மேம் எனர்ஜி சேவ் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ பசங்களா மேம் கத்தினாங்கன்னு வெச்சுக்கோங்க. திருப்பி எனக்கு ஞாபகப்படுத்துவீங்கல்ல 12th கெமிஸ்ட்ரி மாரத்தான் அப்பலாம் மேம் கத்தாதீங்க மேம் அப்படின்னு. அந்த மாதிரி மேமுக்கும் கத்தாதீங்க மேம்னு ஞாபகப்படுத்தணும். தண்ணி குடிங்க மேம் ஞாபகப்படுத்தணும். மேம பாத்துக்கணும், சரியா? ஓகே, இல்லனா நான் வந்து கிளாஸ் வந்து தொலை பண்ற மாதிரி ஆயிடும். அவனுங்க அர்ஜுன் டாய்ஸ் வாய்ஸை லைக் பண்ணுறானுங்க. யாரா பசங்களா? ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஒய் இன்டர்செப்ட் ஆஃப் டேஞ்சன்ட் ஆஃப் சர்க்கிள். என்ன பண்ணுவீங்க? நோ. ஒரே ஒருத்தர், 2 பேர் 3 பேர் சொல்லியிருக்கேன், 4 பேர் சொல்லியிருக்கேன். எஸ் ஒய் இன்டர்செப்ட்னாலும் ஒன்று தான், சினாலும் ஒன்று தான். என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஸோ யூ வில் யூஸ் தி ஃபார்முலா c² = a² × 1 + m². ரைட்? இந்த ஃபார்முலா ரைட்டா? டன். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு நாலாவது கொஸ்டின். ஸோ வாட் இஸ் த 4th கொஸ்டின்? ஃபைண்ட் சென்டர் அண்ட் ரேடியஸ். அவ்வளோதான். இதுக்கு உனக்கு ஃபார்முலா தெரியும்னு நினைக்கிறேன்.
find center and radius. What is the formula? Find center and radius. கொஞ்சம் வெயிட் பண்ணு உள்ள இருக்க இன்சைட் ஃபார்முலா இருந்து எல்லாமே நான் கேட்க போறேன். Don't leave this section. யாரா பசங்களா? Find the center and radius. பக்காடா எல்லாரும் வெறித்தனமா ஆன்சர் பண்ணு சரியா? minus g minus f and square root of g square plus f square minus c. ஓகே, இதுக்கு ரெண்டு விஷயம் முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். என்னது? இந்த क्वेश्चन சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் நீங்க பண்ணி தான் பார்க்கணும். என்ன பசங்களா? வாட்ஸ் த two things you should remember? அதாவது x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலா இருக்கணும். at the same time அது 1 மாத்திட்டு தான் சென்டர் அண்ட் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அது 1 இல்லைன்னா மாத்திட்டு தான் சென்டர் அண்ட் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா ஆன்சர் வராது, தப்பா மாறிடும். ஓகே எவ்ரிவன்? எஸ். நவ் கம் என் ஃபோன். யா, ஸோ ஓகே டன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் இருக்கிற ஃபார்முலாஸ் இவ்வளோ தான். இப்போ நீ மாட்டுவ பாரு பசங்களா. ஸோ 5th one, find the equation of parabola. ஓகேங்களா? when ஓகே ஃபோக்கஸ் கொடுத்துட்டாங்க, வார்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? find the equation of parabola when focus and vertex கொடுக்கப்பட்டுருச்சு. என்னடா பண்ணுவீங்க? நல்லா யோசிச்சு பார்த்து பதில் சொல்லி பார்க்கலாம். என்ன பண்ணணும்? யா, ஓகே, எதுலேருந்து எதை கண்டுபிடிச்சா போதும்? எஸ், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ரைட்டு, ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. எதுக்காக? ஏன்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் vertex and focus. என்ன ஃபார்முலா? x1 minus x2 the whole square, y1 minus y2 the whole square. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும்? to give a கண்டுபிடிச்சிப்பீங்க. ஓகே, அண்ட் வார்டெக்ஸோட ஹெல்ப் அண்ட் a இவங்க ரெண்டு பேர்த்தோட ஹெல்ப்பில் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணும். ஈக்குவேஷன் வார்டெக்ஸும் வச்சு தான் ஃப்ரேம் ஆகும். இந்த வார்டெக்ஸ் 0,0 இருந்தால் தான் ஸ்டாண்டர்ட், இல்லைனா நாட் அ ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். காட் இட் எவ்ரிவன்? புரிஞ்சுதா? வார்டெக்ஸும் ஃபோக்கஸும் கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சா? இது அதே அப்படி டிட்டோ. ஓகே, இப்போ என்ன பண்ணுவீங்க? எஸ், டைரக்ட் எக்ஸும் வார்டெக்ஸும் கொடுத்துட்டாங்க. ஃபோக்கஸ் ஏ இல்லையா மேம்? ஃபோக்கஸ் ஏ இல்லை, ஃபோக்கஸ் ஏ கிடையாது. ஸ்டாண்டர்டாக இருந்தால் மட்டும்தான் ஏ. இப்படி இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஃபோக்கஸ் பாயிண்ட் இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரி கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? உங்களோட வார்டெக்ஸ் இப்படி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி ஏ என்னன்னு எடுத்துப்பீங்க? 2. சரிங்களா? எஸ், டிஸ்டன்ஸ். யாருக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது ஒரு லைன் ஈக்குவேஷன், இது ஒரு பாயிண்ட். லைனுக்கும் பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியுமாடா பசங்களா? யூஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபார்முலா. ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஃப்ரம் பாயிண்ட் டு லைன். பாயிண்ட்டுக்கும் லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணும். வாட் இஸ் த ஃபார்முலா? வெரி குட். ax1 by1 plus c whole divided by square root of a square plus b square. சூப்பரா. அப்புறம் வார்டெக்ஸ், அதுக்கப்புறம் ஏ, இதுதான் ஏ. ஓகே, இவங்களோட ஹெல்ப்பில் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும். சரி, ஓகே, இதெல்லாமே நீ பார்த்துருவ. டன். அடுத்தது லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் கொடுத்துட்டாங்க. ஓகே, அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் parabola. வாட்ஸ் தி ஃபார்முலா? லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் கொடுத்துட்டாங்க, ஈக்குவேஷன் ஆஃப் parabola.
இதை தாண்டி பேரபோலாவில் எப்படி ட்விஸ்ட் பண்ண முடியாது. எஸ், குட் குட். டேய் அடி வாங்கிப்ப. பேரபோலா சொல்கிறேன், நீங்கள் எலிப்ஸுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பேரபோலா பேரபோலா. எஸ். ஸோ 4a வேல்யூ கொடுத்துருவாங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதுலேருந்து ஏ கண்டுபிடிச்சிருவீங்க. ஏ கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண வேண்டியதான். சூப்பர் சூப்பர். அடுத்தது ஈக்கு தான் வரேன் நான். ஓகே ஓகே ஃபைன். எஸ் சூப்பர்டா. நெக்ஸ்ட்டு equation of ellipse. ஓகே, a வேல்யூ கொடுத்துருவாங்க. ஓகே, ஃபோக்கஸ் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. என்ன ஃபார்முலா? a தெரியும், ஃபோக்கஸ் பாயிண்ட் தெரியும். எப்படி ஃப்ரேம் பண்ணுவீங்க? a தெரியும், ஃபோக்கஸ் தெரியும். எப்படி ஃப்ரேம் பண்ணுவீங்க? how do you frame the equation? யாரா பசங்களா, how do you frame the equation? ஆட்ஸ்லாம் வருதா? பிடிஎஃப் இருக்குடா பசங்களா. ஃபார்முலாக்கு பிடிஎஃப் இருக்குது. இந்த லைவில் நான் அட்டாச் பண்ண சொல்கிறேன். எஸ், யா என்ன ஃபார்முலா? எஸ், a(e^2 = a² - b². இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் பிஏ கண்டுபிடிப்பீங்க. அண்ட் அந்த பிஏ கண்டுபிடிச்சி தான் நம்ம ஈக்குவேஷன் எழுத முடியும். ஸோ வைஸ் வாசாவும் நீங்கள் பண்ணுவீங்க. சரி, ஓகே, சரிங்களா? இதுக்கு மேலே ட்விஸ்டட் கொஷின்ஸ் வந்து எலிப்ஸ்லேயோ ஹைப்பர்போலியோலையோ வரக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் இனிமே வருது பாருங்க. எஸ், இப்போ வர போகிறத பாருங்க. ஸோ யூ ஹாவ் தி ட்விஸ்டட் கொஷின்ஸ். What's the formula for this one? இதுக்கான ஃபார்முலா என்னடா பசங்களா? பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உனக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாருமே யாரா பசங்களா? ஃபைண்ட் தி லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டான்ஜென்ட்ஸ் ஆஃப் பாரபோலா. இப்படி ஒரு கொஸ்டின் உனக்கு வரும். வந்தால் என்ன பண்ணுவீங்க? நோ டே ஒழுங்கா பாடுறா. லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். நோ, யாருமே ஃபார்முலாஸ் படிக்கல. எஸ், டைரக்ட்ரிக்ஸ்னா என்னன்னு கேட்குறீங்களா? Point of intersection of perpendicular tangents. யாடா பசங்களா? எஸ், தெரியாதுன்னா தெரியாதுன்னு டக்குன்னு போடு பார்க்கலாம். யா, புட் நோன்னு டக்குன்னு போடுங்க பார்க்கலாம். இதுக்கான ஃபார்முலா, இதுக்கான கொஸ்டின் நான் ஃப்ரேம் பண்ணுறேன். நீங்கள் இப்போ ஆன்சர் சொல்ல போகிறீங்க. யாடா பசங்களா? ஸோ யுவர் ஃபார்முலா இஸ் x = -a. இதுதான் அவனோட டைரக்ட்ரிக்ஸ். புரியுதாடா பசங்களா? ஸோ லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் பெர்பெண்டிகுலர் பாரபோலாஸ், பெர்பெண்டிகுலர் டான்ஜென்ட்ஸ் அப்படின்னு கேட்டானா அந்த பாரபோலாவோட டைரக்ட்ரிக்ஸை எழுதுனா போதும். யாரை எழுதுனா போதும்? ஸோ அவன் ட்விஸ்டட் கொஷின் கேட்குறான். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட்டுக்கு பதிலாக அவன் என்ன போட்டுருவான்? ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸுக்கு பதிலாக அவங்க இப்படி போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ மேக் ஷுர் கிளியர் அபவுட் திஸ். புரிஞ்சுதாடா பசங்களை? இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் கேட்குற பதில் சொல்லி பார்க்கலாம். y² = 8x. What is the locus of point of intersection of perpendicular tangents? What is the locus of point of intersection of? So this is on which page number? நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண பேஜ் நம்பரில் இருக்குது. பேஜ் நம்பர் 205 இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லோஸ் frequency to yes -2. யா,
x is equal to minus 2. Super. X is equal to minus 2. Okay? Okay, done. இப்போ அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா எலிப்ஸுக்கு சேம் கொஸ்டின் ஆனால் எலிப்ஸுக்கு same question for ellipse. Okay, what is the formula? X square plus y square is equal to a square plus b square. Okay வா? இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, director circle. Find the equation of director circle. என்ன circle? Director circle. இதுக்கு பேர் என்னன்னா director circle. Okay வா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு question கேட்குறேன். x square by 9 y square by 16 equal to 1. இந்த எலிப்ஸோட டைரக்டர் சர்க்கிள் என்ன? இந்த எலிப்ஸோட டைரக்டர் சர்க்கிள் என்ன? நீ நல்லா பார்த்தனா தெரியும். டைரக்டர் இதுதான் a ஸ்கொயர், இதுதான் b ஸ்கொயர். ஸோ வாட் இஸ் அ கர்வ்? ஸோ வாட் இஸ் அ கர்வ்? இதோட ஆன்சர் என்னடா பசங்களா? இதோட ஆன்சர் என்ன? இதோட ஆன்சர் என்ன? எஸ், இவங்களோட ஆன்சர் என்ன? x square plus y square is equal to okay. yes, இந்த டைம் எதையுமே நம்ம விடக்கூடாது, நம்ம எல்லாத்துலேயும் மார்க் படிக்கணும். ஓகேவா? எல்லாத்துலேயும் திருப்பி படிக்கணும். சரிங்களா? இதுவே ஹைப்பர்போலாக்கு அதோட ஆப்போசிட். எலிப்ஸ் ஹைப்பர்போலா ஃபார்முலாவை ஏதாவது ஒன்று படிங்க. ஓகேவா? ஏதாவது ஒன்று படிங்க. எலிப்ஸ் ஒன்று தரவு பண்ணுங்க, இல்லைன்னா ஹைப்பர்போலா தரவு பண்ணுங்க. ஏன் மேம்னு கேட்டிங்கன்னா எலிப்ஸோட அப்படியே ஆப்போசிட் ஃபார்முலா தான் ஹைப்பர்போலா. சரியா? அப்போ நல்லா யோசிச்சு சொல்லு, என்ன டிஃப்ரென்ஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க? என்ன டிஃப்ரென்ஸ் வரும்? இங்கே மைனஸுக்கு பதிலாக என்ன வரப்போகுது? ப்ளஸுக்கு பதிலாக யூ வில் ஹாவ் மைனஸ். ப்ளஸுக்கு பதிலாக யூ வில் ஹாவ் மைனஸ். ஸோ யா, ஸோ சேம். What's this curve? இதோட ஆன்சர் சரியா? எஸ், ஓகே பசங்களா, இதெல்லாம் நியூ ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸை படிங்கன்னு சொல்கிறேன். தீஸ் ஆர் தி நியூ ஃபார்முலாஸ். எஸ், தீஸ் இஸ் தி டைரக்டர் சர்க்கிள் ஆஃப் ஹைப்பர்போலா. சரிங்களா? ஓகே, ஃபைன். இப்போ நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறேன். எஸ், ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். யா, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஹவு மெனி டான்ஜென்ட்ஸ்? எத்தனை டான்ஜென்ட்ஸ் இருக்குது? ஓகேவா? எத்தனை டான்ஜென்ட்ஸ் வரைய முடியும்? பாரபோலாக்கு எத்தனை டான்ஜென்ட் இருக்க முடியும்? ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து பாரபோலாக்கு எத்தனை டான்ஜென்ட்ஸ் வரைய முடியும்? இதுவும் 2, இதுவும் 2, இதுவும் 2. ஓகே, டன், ஃபைன். இதுவே normals. How many normals can be drawn? Normals. How many normals can be drawn? இதெல்லாம் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி கொடுத்தேன்டா பசங்களா. அவங்கள 1 மார்க் PDF நான் படிக்க சொன்னேன்ல, அதுலேயே இது எல்லாமே இருந்தது. How many normals? Parabola normal 2-ஆ? Are you sure? இது ஒரு டைம் பப்ளிக்ல கேட்ட 1 மார்க். சரியா? பாரபோலாக்கு எத்தனை நார்மல்ஸ் இருக்கு?
எங்கே இருக்குது இருங்க, இந்த பேஜ் நம்பர் 344. ஓகேவா? this is one time public question. parabola மூணு நார்மல், ஹைப்பர்போலாக்கு 4 நார்மல், எலிப்ஸுக்கு 4 நார்மல். சரியாடாமா? எஸ். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ வந்துட்டு அட்லாஸ்ட் எல்லா ஃபார்முலாஸும் நீங்கள் படித்த ஃபார்முலாஸை இப்போ நான் ரிவைஸ் பண்ணி விட்றேன். ஓகே எவ்ரிவன்? ஸோ நீங்கள் இதில் படிக்க வேண்டியது இவ்வளோ தான். ஆக்சசரி சர்க்கிள்ஸ் அண்ட் இன்சர்க்கிள்ஸ் ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது, பட் தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகேவா? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபார்முலாஸ் ஓவரால் சொல்கிறேன். பேரபோலாக்கு மொத்தமாக எவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்குது? 4 டைப் ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த 4 டைப் ஃபார்முலாஸையும் நான் இப்படி ரிவைஸ் பண்ணுறேன். see this, we are splitting it into 4 slides. சரிங்களா? 4 ஸ்லைட்ஸாக பிரிச்சுக்கலாம். and what is it? I have a parabola and this parabola is like this, and இதோட equation என்ன? y square is equal to 4ax. focus point என்னது? focus point வந்துட்டு a, 0. directrix என்னது? directrix x is equal to minus a. சரியாடாமா? length of rectus rectum என்னது? length of rectus 4a. okay? yes, அதே மாதிரி இந்த parabola, it is opposite, and this is nothing but y square is equal to minus 4ax, and focus is equal to minus a, 0. directrix is equal to x is equal to a, and length of latus rectum என்னது? 4a. சரியாடா பசங்களா? எஸ். அதே மாதிரி what about this thing? x square is equal to 4ay. so focus point என்னது? 0, a. directrix என்னது? y equal to minus a, and length of latus rectum 4a. okay everyone? yes. அதே மாதிரி x square is equal to minus 4ay, none. so your focus point is 0, minus a, and your directrix is y is equal to a. so your length of latus rectum is 4a. length of latus rectum is 4a. so फटाफट ना और क्वेश्चन கேட்டா, so what is your equation of a vertex when your vertex has, உங்களோட vertex வந்து 2, 3. உங்களோட vertex வந்து 2, 3, and it is a right opened parabola. so what's your equation? what's your equation? எனக்கு டக்குன்னு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். I am saying what? so your vertex is 3, 2, and it is a right opened parabola. what is your equation? right opened 3, 2 vertex. previous year questions படிச்ச இந்த டைம் எந்த क्वेश्चंஸும் அவ்வளோ ரிப்பீட்டே ஆகலடா பசங்களா. so what's your equation? what's your equation? everyone கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன 3a 3a ன்னு போட்டுட்டு இருக்க? எதடா 3a 3a ன்னு போட்டுட்டு இருக்க? y square எப்படி வரும்? good சுதர்ஷன், right? சுதர்ஷன் good. y minus 3d whole square is equal to 4a into x minus 2. correct. Kritika correct, and Rama correct, Sasi correct, and Mensel, yes, Coven, Devil, yeah. okay? ஏன்னா vertex point இது எல்லாத்துக்குமே என்னது? இது காமனா இவங்க எல்லாத்துக்குமே vertex point 0, 0. இது எல்லாத்துக்குமே காமனா vertex point 0, 0. இதுவே 0, 0 இல்லைன்னா இந்த ஈக்குவேஷன் மாறும். ஓகேவா? எலிப்ஸ் போலாமாடா பசங்களா? I can go for ellipse. okay. so tangents பற்றின கதை. so parabola-க்கும் tangents பற்றின கதைக்கும் உங்களுக்கு தெரியும். what is the equation of a tangent? yt is equal to x plus at square. சரியா? நார்மல் ஈக்குவேஷன் என்னது? y plus xt is equal to at cube plus 2at. okay? point of contact என்னது? இது 1 mark question. point of contact எல்லாமே 1 mark question. okay. இது ஒரே பேஜில் எழுதுறேன், அப்போ நீ உனக்கு புரியும். what is point of contact? இருக்கிறதுலே பயங்கர செட் ஆஃப் ஃபார்முலாஸ் வந்து நம்மளுக்கு 5th சாப்டரில் தான் இருக்குது. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகேங்களா?
பாரபோலாக்கு என்ன, எலிப்ஸுக்கு என்ன, ஹைப்பர்போலாக்கு என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் எவ்ரிவன் ரிப்ளை. பாரபோலாக்கு என்ன, எலிப்ஸுக்கு என்ன, ஹைப்பர்போலாக்கு என்ன? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தப்பு, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தப்பு, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் டான்ஜென்ட். சரியா? பாரபோலாக்கு தப்பா சொல்றீங்க. எஸ், நீங்க கொடுக்குற அப்படியே ஆப்ஷனை கொடுப்பா, நீ தப்பா போட்டு வச்சு வரப்போற. 𝐴𝒕², 280 கிடையாது, அது வெறும் பாயிண்ட் ஆன் தி கர்வ். ஓகே, ஐ எம் ஆஸ்கிங் தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். Both are different. Any point on the curve point of contact ku different. C is equal to A, point of contact. Yes, A² by A 2A by M. Okay? What about this one? A² M by C, B² M by C. Correct? I did mistake, I think so. No. A² by M. What the mistake I did? Parabola wrong. ஒரே நிமிஷம் பசங்க, நான் புக்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். புக் பேஜ் இது எங்கேயுமே நீங்கள் ஆக்சுவலி உள்ளே யூஸ் பண்ணலை, கரெக்டாக? ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க, ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு கேட்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ 12th மேக்ஸ் புக் உங்களுக்கு நான் ஹைலைட்டட் பிடிஎஃப்பில் கொடுத்தனே, யா கரெக்டாக தானே போட்டேன்? ஸோ யப், -A² by M, B² by M. இங்கே -A² by M -B² by M. கரெக்டா? எஸ். பேஜ் நம்பர் 204. எஸ், பேஜ் நம்பர் 204. ஒரே நிமிஷம் பசங்க, நீ தான் படிக்கணும், நான் படிக்க தேவையில்லை. நான் எக்ஸாம் எழுத போகிறதில்ல. கரெக்ட், நான் எக்ஸாம் எழுத போகிறதில்ல. ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் தீஸ் ஆல் திங்ஸ். I know it is very difficult. மேம் என்ன மேம் நீங்கள் பார்த்து சொல்கிறீங்க, நான் மட்டும் பார்க்காம எழுதிடுமா? ஆமாம், நீ மட்டும் பார்க்காம எழுதணும், வேறு வழியே இல்லை. ஒன் செக் ஒரே நிமிஷம் இருங்க. இதில் ஃபார்முலா ஷீட்ஸ் நான் பின் பண்ணி வச்சுருட்டா, யூ கேன் டவுன்லோட் இட். ஸோ இது டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள். நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி வச்சு கூட கேட்கலாம் பசங்களா. ஓகே, நோ நாட் இன் திஸ் ஒன். யா, ஹியர் இட் இஸ். இதில் எல்லாமே உனக்கு தெளிவாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் see it. நானே இங்கே தப்பாக போட்டிருக்கேன். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து 𝐴𝒕², 280 கிடையாது. தட்ஸ் ராங். நான் லாஸ்ட்டாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன்.
ஸோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஒன்று தப்பு பண்ணியிருக்கேன்டா பசங்களா. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து நான் தப்பாக போட்டிருக்கேன். ஃபார் parabola, ப்ளீஸ் லுக் இன்டு தட் ஒன். ஓகேவா? This is minus a square m by c comma b square by c. Okay, this is minus a square m by c comma minus b square by c. These are the formulas you have to remember. Yeah, this is the formulas நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் பேரபோலா எங்கே இருக்க a square by m square, a by m square, a by m square comma 2a comma m. Got it? Yes, அவ்வளோதான். வேறு எந்த ஃபார்முலாஸும் இல்லை. Nothing but these are the formulas. Only these are the formulas. Yes. ஓகேவா பசங்களா? ஓரளவுக்கு ஃபார்முலாஸ் ஓகேவா? ஸோ இப்போ எலிப்ஸ் மட்டும் பார்த்தலாம். எலிப்ஸ் ஹைப்பர்போலா ரெண்டுமே ஒன்று தான். எலிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 டயக்ராம் இருக்குது. ஸோ ஒரு டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்னது? சென்டர் இங்கே, ஃபோக்கஸ் இங்கே, வர்டெக்ஸ் இங்கே, டைரக்ட்ரிக்ஸ் இங்கே. கரெக்டா? ஸோ என்னது? இவனுக்குள்ள கேப் ஏஇ, இவனுக்குள்ள கேப் ஏ, இவனுக்குள்ள கேப் ஏ பை இ. ஓகேவா? இது எல்லாமே முக்கியம். சரிங்களா? ஸோ ஃபோக்கஸோட ஃபார்முலா என்னது? +r - a, 0, ae, 0. வர்டெக்ஸ் வந்து +r - a, 0. டைரக்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா x = +r - a by e. ஓகேவா? வாட் இஸ் த ஈக்குவேஷன்? x² / a² + y² / b² = 1. ரைட்? இதுவே உன்னோட எலிப்ஸ் இந்த மாதிரி இருக்குது. சேம் ஃபார்முலா, ஒன்லி ஈக்குவேஷன்ஸ் சேஞ்சஸ். எங்கே சேஞ்ச் ஆகும்? டினாமினேட்டரில் சேஞ்ச் ஆகும். அண்ட் ஃபோக்கஸ் என்னடா பசங்களா? ஃபோக்கஸ் வந்து 0, +r - ae, வர்டெக்ஸ் வந்து 0, +r - a. டைரக்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா y = +r - a by e. ரெண்டு பேத்துக்கும் பொதுவாக இருக்கிறது யார்? பொதுவாக சென்டர் 0,0னா தான் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ஸ் வருவாங்க. அட் தி சேம் டைம் இன்னொரு விஷயம் என்னது? ஏஇ ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ரெண்டு பேத்துக்கும் ஒன்று தான். ஸோ a² - b². எப்பயுமே ஏ பியை விட கிரேட்டராக இருக்கும். ரைட்டாடா பசங்களா? ஹைப்பர்போலாக்கு மைனஸ் வரும், அவ்வளோதான். இது அப்படியே காப்பி டு ஹைப்பர்போலா. ஓகேவா? கர்வ் மட்டும் மாற்றுவேன். Only curves will be changing and the second equation will be changing. What's it? So y² by a² minus x² by b² = 1. And இங்க என்ன ஆகும்? diagram change ஆகும். y² by a² minus y² by b² = 1. diagrams get changed like this. இந்த மாதிரி ஒன்று, இதுதான் சென்டர், இதுதான் வர்டெக்ஸ். ஓகேங்களா? இங்கே ஃபோக்கஸ். ஓகே, இங்கே டைரக்ட்ரிக்ஸ். சரியாடாமா? வாட் அபவுட் திஸ் திங்? சென்டர், வர்டெக்ஸ், ஃபோக்கஸ், டைரக்ட்ரிக்ஸ். Okay everyone, that's it. Yes, formula sheet படிச்சா மட்டும் தான் சென்டம் எடுக்க முடியும். ஓகேவா? formula sheet படிச்சா மட்டும் தான் சென்டம் எடுக்க முடியும். ஓகேவா? next I'm going with chapter 9. எனக்கு chapter 9க்கு full attention வேணும். எனக்கு full attention கொடுப்பியா? கொடுப்பீங்களா? say yes or no. everyone say yes or no. yes or no. யா, ஃபயர் எமோஜி பறக்க விடுங்க பார்க்கலாம். எஸ், ஃபார்முலா ஷீட் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன்டா பசங்களா. ஃபார்முலா ஷீட் நான் பின் வச்சுருக்கேன். இப்போது 5th சாப்டரில் ஓரளவுக்கு 5 மார்க்ஸ் ஷாரா? ஓரளவுக்கு 5 மார்க்ஸ் படிச்சிட்டிங்களா? வாட்டர் குடிக்கணுமா? நான் வாட்டரே எட்டு வரலையே.
அதை குடிச்சுக்கலாம் விடுங்க. ஓகே 5 மார்க்ஸ் ஓகேவா? 9th சாப்டர் போவோமா இப்போ? அப்போ என்ன நடுவில் இருக்கிறதுல என்னை ஏமாற்ற போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் சொல்கிறேன் சரியா. நடுவில் இருக்கிறதுலாம் ஏமாற்றலாம் போகிறது கிடையாது. ஓகேவாடா பசங்களா? ஓ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸே கொடுக்கலையா? டன் ஃபைன், சூப்பர் 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 சூப்பர், ரெடி குட்ரா. சரி ஓகே, வாட் இஸ் த ஃபஸ்ட்டு ஃபார்முலா? நார்மலாக இன்டெக்ரேஷன் ஃபார்முலா என்னென்ன தோணுதோ எல்லாமே எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா. ஃபஸ்ட்டு டிஎக்ஸ், எல்லாருமே லைனாக சொல்லி பார்க்கலாம். டிஎக்ஸ் ஓகே, நான் கொஷின்லாம் ஃபில் பண்ணி வச்சிடறேன். நீ பட்ட ஆன்சர் எனக்கு கடகடன்னு சொல்கிறீங்களா? யா, கொஷின்லாம் நான் ஃபில் பண்ணி வச்சிடறேன், ஆன்சர் நீங்கள் கடகடன்னு சொல்கிறீங்களா? ஓகே, ஸோ இட் இஸ் sin x dx, cos x dx, secant square x dx, cosecant square x dx. Okay, e power x dx, log x dx, sorry, cosecant x, cot x, then 1 by 1 plus x square, 1 by square root of 1 minus x square. யா எஸ், எல்லாருமே ஃபில் பண்ணியாச்சா? யா ஃபில் பண்ணியாச்சா? பாடுறா எவ்வளோ வேகமாக ஃபில் பண்ணுறீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். எஸ், இது என்னது? எக்ஸு, கரெக்ட், எக்ஸு, குட். இது என்னது? sin x னா மைனஸ் காஸ் எக்ஸ், sin x னா மைனஸ் காஸ் எக்ஸ். ஓகே குட். காஸ் எக்ஸ்னா sin x, மைனஸ் போடாமல் மறந்துடாது, மைனஸ் வரும் சரிங்களா. அண்ட் சீக்கண்ட்டுக்கு tan x. ஓகே, மைனஸ் cosecant square x, cot x. What about e power x? e power x செய்யலாம். 1 by x log x, tan x log secant x, log secant x. ஓகேங்களா. f dash of x by f of x, f dash of x by f of x, log of f of x, log of f of x. Okay, secant x tan x, it is secant x, and this is minus cosecant x, and this is tan inverse of x. இது sin inverse of x. ரைட்டா? எல்லாரும் ஓகேவா? எல்லாரும் இந்த ஃபார்முலாஸ் ஓகேவா? கிளியர்? திஸ் ஃபார்முலாஸ் கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? வந்துருச்சு. 1 by square root of a square minus x square, square root of a square minus x square. நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் மட்டும் நான் சொல்லட்டா? நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் மட்டும் சொல்லட்டா? ஏன் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு? நீங்கள் 1 by square root of minus x square யூஸ் பண்ண போகிறதில்ல, எப்படி இது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்புறம் எதை யூஸ் பண்ணுவீங்க? ஓகே, இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. மெயின்லி இது வந்து ஏரியா ஆஃப் தி ஃபார்முலாக்கு யூஸ் பண்ணுவீங்க கரெக்டாக. சர்க்கிளுக்கு, ஹைப்பர்போலாக்கு, எலிப்ஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க கரெக்டாடா பசங்களா? நான் இது குறிச்சிடலாம் நம்ம. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், வாட் இஸ் த ஃபார்முலா யூ வில் யூஸ்? ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னது? x by 2 square root of a square minus x square plus a square by 2 log of a minus x divided by a plus x.
கரெக்டா? யாரா பசங்களா? கரெக்டா போட்டுட்டோமா? இல்ல தப்பா போட்டுட்டேன். This is sin inverse of x by a. ஓகே, இதுக்கு தான் வந்து அந்த ஃபார்முலா x by 2 square root of a square minus x square plus a square by 2 log of x by a divided by x minus a. கரெக்டா? ஓகே. x square வருமா? No, x square வராது. x square வராது. See it. This is the right formula. ஓகேங்களா? What about this one? 1 by a tan inverse of x by a. ஓகேங்களா? இது log of x minus a divided by x plus a. சரியாடா பசங்களா? Yes. These are the formulas of integration. இது எல்லாமே direct formulas. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸுக்கு வருவோம். உங்களுக்கு questionல your question has some integration f of x. some integration உள்ள ஒரு function இருக்கு. சரிங்களா? இந்த functionல நம்மளுக்கு minus a plus a ன்னு ரெண்டு லிமிட் இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவீங்க? Which property will use? என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவீங்கடா பசங்களா? என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவ? டக்குன்னு சொல்லி ஏன் யூஸ் பண்ணும், எதுக்காக யூஸ் பண்ணும், இது யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் எல்லாமே பார்ப்போம். சரியா? அட்வான்டேஜ் என்ன அதையும் சொல்லிடுறேன். யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்? ஓகே, எஸ், ஈவனாக ஆட் ஃபங்க்ஷனானு பார்க்குறது. குட். இதுக்கு ரெண்டு ஆன்சர் இருக்குது. ஒன்று 0, இன்னொன்று 2 into a f of x dx. இது எப்போ உன்னோட ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனா, இது எப்போ ஆட் ஃபங்க்ஷனா? கரெக்டா? சரி, ஓகே. அட்வான்டேஜ் என்ன? வாட் இஸ் தி அட்வான்டேஜ்? நல்லா பார்த்து சொன்னா இதோட அட்வான்டேஜ் என்னன்னா என் இன்டர்வல் ஹாஃபாக குறையுது, அவ்வளோதான். வேறு எந்த சேஞ்சுமே கிடையாது. ஒன்லி அட்வான்டேஜ் என்ன? என் இன்டர்வல் பாதியாக மாறுது. புரியுதா மேம்? இது யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆயிரப்போகுது அப்படின்னா என் இன்டர்வல் பாதியாக மாறிடுச்சுல. -3 to 3, 0 to 3ன்னு பாதியாக மாறுதுல. அதுதான் அட்வான்டேஜ். புரியுதுங்களா? இந்த ப்ராப்பர்ட்டினால நம்மளுக்கு இன்டகிரேஷன் ஏதாவது சேஞ்சஸ் வரப்போதா? அந்த ஃபார்முலாவில் ஏதாவது வரப்போதா? இல்லை. இன்டர்வல் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், இன்டர்வல் பாதியாக குறையும், அவ்வளோதான். புரிஞ்சுதா எவ்ரிவன்? அட்வான்டேஜ் புரிஞ்சுதா? எஸ், ஓகே. நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு இன்டகிரேஷன் இருக்குது. சரியாடாமா? இப்படி ஒரு இன்டகிரேஷன் இருக்குது. ஆனால் நல்லா பாரு, இன்டகிரேஷனோட லிமிட் 0ல் ஸ்டார்ட் ஆகுது. இன்டகிரேஷனோட லிமிட் அதுவே ஆல்ரெடி 0ல் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? 0ல் ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஏதாவது ஒரு நம்பர், இட் குட் பி எனி நம்பர். நல்லா தெரிஞ்சுக்கோ, இட் குட் பி எனி நம்பர். ஓகே, ஸோ அதனால் 2aன்னு போடுறேன். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன ஆகும்? ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும்? ரெண்டு விதமான ஆன்சர்ஸ் இருக்குது. ப்ராப்பர்ட்டி நம்பர் 10 and 11. பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆகும்? ஒருத்தர் ஆன்சர் 0, இன்னொருத்தர் ஆன்சர் என்ன? ஒருத்தர் ஆன்சர் 0, இன்னொருத்தர் ஆன்சர் என்ன? போர்ட் தெரியலையா? ஒரு நிமிஷம்.
a/2 a/2 வராது. You won't get 8/2. 0 to n தான் கிடைக்கும். கரெக்டா? 0 to n தான் கிடைக்கும். a/2 வராதுடா பசங்களா. 0 to n தான் கிடைக்கும். f of புரிஞ்சுதா? f of x தான் கிடைக்கும். If I make sure then இவ்வளோ சுத்துது. I am sure. ஒரே நிமிஷம் நான் இதுக்கு ட்ரிக்கும் சொல்கிறேன், இதோட அட்வான்டேஜும் சொல்கிறேன், எல்லாத்தோட அட்வான்டேஜும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ தட் இதை எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்காக தான். ஓகேங்களா? இஃப் யூ see anything you can see this. அண்ட் இதுக்கு ஜென்ரலாக இதை எந்தெந்த சம்ஸில் யூஸ் பண்ணுவாங்களோ அதையுமே நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். ஒரே நிமிஷம் தாம்மா. ஏன்னா நான் தப்பாக சொல்லிடக்கூடாதுல. ஐ மேக் ஷுர் சே கரெக்ட். 2 into f of x. எஸ், கரெக்ட் தான். ஓகே எவ்ரிவன் லிசன் ஹியர். இட் இஸ் 2 into. சரியா? இது 0 ஆயிரும். ஆனால் இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. உன்னோட f of x வந்து f of a minus xக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? 2a minus xக்கு ஈக்குவலாக இருக்கணும். டன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸாக இருப்பாங்க. சரி, ஓகே மேம். எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா நான் சொல்கிறதுக்கு அது கொடுத்து கேளுடாமா. உங்களோட எஃப் ஆஃப் எக்ஸ் பேசிக்கலி சைன் எக்ஸாக இருந்தால் நல்லா எங்கே வேணால் பாரு. உன்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பேசிக்கலி சைன் எக்ஸை வச்சு அந்த எஃப் ஆஃப் எக்ஸே சைன் எக்ஸை வச்சு வந்துடும். கொஷின்லேயே பார்த்தோன்னா அது என்னடா எல்லாமே சைன் எக்ஸாக இருக்குது. இங்கே பாரு, சைன் எக்ஸ் டிவைடட் பை 1 + sin x. ஸோ இந்த மாதிரி சைன் எக்ஸ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்கான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். சரியா? எப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்? அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் காஸ் என்னவா மாறிடுவாங்க? 0வா மாறிடுவாங்க. ஸோ இது வந்து பேசிக்கலி காஸ் எக்ஸை வச்சோ சைன் எக்ஸை வரும்போது இந்த ப்ராப்பர்ட்டி அதிகமாக யூஸ் ஆகும். அட்வான்டேஜ் என்ன? இன்டர்வல் ஷார்ட் ஆகுது. லார்ஜாக இருந்த இன்டர்வல் கொஞ்சம் கம்மியாக ஷார்ட் இன்டர்வலாக மாறி இருக்கு. ஏன்னா 0 to 2a இருந்தது என்னவா மாறிடும்? 0 to aன்னு சின்னதாக மாறிடுது. ஒன்லி அட்வான்டேஜ் அவ்வளோதான். இதில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸோட அட்வான்டேஜ் பார்த்தோன்னா இன்டர்வல்ஸ் மட்டும்தான் கம்மியாகும், எஃப் ஆஃப் எக்ஸ்லாம் சின்னதாகாது. ஸோ அந்த எஃப் ஆஃப் எக்ஸில் சேஞ்சஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போது நம்ம மூணாவது ப்ராப்பர்ட்டி போக போகிறோம். திஸ் இஸ் தி பேசிக்கலி ஒன் பிக்கஸ்ட் ப்ராப்பர்ட்டி, கிங்ஸ் ப்ராப்பர்ட்டி. a to b dx. இது யாருக்கு ஈக்குவல்? இது எங்கே யூஸ் பண்ணுவீங்க? இதோட அட்வான்டேஜ் என்ன? அட்வான்டேஜ் எல்லாத்துக்கும் தெரியும். இதை யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு அட்வான்டேஜ் என்னது? உள்ளுக்குள்ளே இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே கேன்சல் ஆயிடுவா. இதுதான் அட்வான்டேஜ். ரைட்டாடா பசங்களா? பேசிக்கலி நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது முக்கால்வாசி கேஸில் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் காணாமல் போயிட்டு வெறும் டிஎக்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்துடும் இன்டகிரேஷனில். கரெக்ட்? அண்ட் இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பேசிக்கலி ஃப்ராக்ஷன் வர இடத்துல, ஓகேவா? ஃப்ராக்ஷன் வர இடத்துல இங்கே 2 டேர்ம்ஸ் இருப்பாங்க. லைக் ஏபின்னு 2 டேர்ம் இருக்குன்னா அதில் ஏங்கிற டேர்ம் இங்கேயும் காமனாக இருப்பான். இதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு இடத்துல எங்கே யூஸ் பண்ணலாம்? லாகுக்கு யூஸ் பண்ணலாம். லாக் வச்சு வருதுல்ல, லாகு டேன் அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணலாம். நோட் பண்ணிட்டீங்களா?
எஸ், நோட் பண்ணிட்டியா? கூல், வெரி குட் வெரி குட். இன்னும் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டிடா, இன்னும் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி நீ படிச்சேன்னா போதும். வாட் இஸ் another ப்ராப்பர்ட்டி? 0 to sum a, ஓகே, x into f of x dx. இது என்னதாகும்? a by 2 square root of 0 to a f of x dx. ரைட்? கரெக்டாடா பசங்களா? ஃபார்முலா கரெக்டாக எழுதிட்டேனா? புட் எஸ் ஆர் நோ? ஃபார்முலா கரெக்டா? ஃபார்முலா கரெக்டா? யா, எதுக்கும் ரீசெக் பண்ணிக்கலாம், ஓகேவா? தட்ஸ் நத்திங் ராங், ரீசெக் கரெக்டு, ஓகேவா? சரி மேம், இது எங்கே யூஸ் பண்ணுவேன்? எங்கே யூஸ் பண்ணுவேன் இந்த ப்ராப்பர்ட்டியை? பேசிக்கலாக எங்கே யூஸ் பண்ணணும்? எங்கே யூஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு இன்டகிரேஷனில், ஓகேவா? இன்டகிரேஷன், அதாவது இன்டகிரண்ட், அதுக்கு பேர் என்ன? இன்டகிரண்ட். இன்டகிரண்ட்ல சிங்கிள் எக்ஸ் இருந்தா இதை கன்சிடர் பண்ணலாம். சரி, அட்வான்டேஜ், இதோட அட்வான்டேஜ் என்ன? இது நான் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் ஆகுது? அட்வான்டேஜ் என்னன்னா எக்ஸு கேன்சல் ஆயிரும், அதுதான் அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் என்ன? இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுற போது இந்த எக்ஸு காணாமல் போயிடும். ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகாது. யூ ஹாவ் டு செக் இட். அதாவது எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் பேசிக்கலி ஒரே மாதிரி இருக்கணும். பேசிக்கலி ஒரே மாதிரி இருக்கணும். காட் இட்ரா பசங்களா? புரிஞ்சுதா? எஸ் எவ்ரிவன், புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? இவ்வளோ தான் ப்ராப்பர்ட்டிஸ், இவ்வளோ தான் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் கிளாரிட்டி வச்சுக்கிட்டேன்னா உன்னை 9th சாப்டர்லேயும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இதை முடிச்சுட்டு போய் திருப்பி இது கூட ரீகால் பண்ணுவியா? எஸ், திருப்பி ரீகால் பண்ணிக்கோங்க, ஓகேவா? தயவு செஞ்சு திருப்பி ரீகால் பண்ணிக்கோ. ரைட்? ஒரு ஃபேன் எமோஜி போடுங்க பார்க்கலாம். ஒரு ஃபயர் எமோஜி போடு பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி இன்டகிரண்ட் 0 to 3nலாம் ஒன்றும் இருக்காது, 0 to 3nலாம் இருக்காது. ரைட்? ஓகே, வெரி குட் வெரி குட். ஸோ இந்த மாதிரி உனக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்காண்ணா ப்ராப்பர்ட்டி? எஸ் பசங்களா, இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சொல்லி கொடுத்துருந்தா என் பேருமே நான் மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இவ்வளோ தான். உனக்கு வந்து கொஸ்டின் பேப்பரே லீக் பண்ணிட்டேன். இது வந்தால் அதை போடு, அந்த ப்ராப்பர்ட்டி போடுங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். எப், ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ அடுத்தது என்னது? ரிடக்ஷன் ஃபார்முலா. ரிடக்ஷன் ஃபார்முலா எத்தனை ரிடக்ஷன் ஃபார்முலா இருக்குது? 3 ரிடக்ஷன் ஃபார்முலா இருக்குது. என்னென்ன ரிடக்ஷன் ஃபார்முலா இருக்குது? சைன் பார் எம்எக்ஸ்னாலும் ஒன்று தான், காஸ் பார் எம்எக்ஸ்னாலும் ஒன்று தான். என்ன பண்ணுவீங்க? ரெண்டு பேர்த்துக்குமே அந்த எம்மில் டினாமினேட்டரில் போட்டுறணும். அதுலேருந்து ஒன்றா கம்மி பண்ணி பக்கத்தில் எழுதிக்கிட்டே வரணும். 1/2 முடிஞ்சால் 5/2ன்னு எக்ஸ்ட்ராவாக போடணும். 2/3 முடிஞ்சால் அப்படியே விட்டுறணும். 2/3 முடிஞ்சால் அப்படியே விட்டுறணும். ஓகேவாடா பசங்களா? ஓகே, அடுத்தது என்னது? இன்டகிரேஷன் காஸ் எம்எக்ஸ் சைன் என்எக்ஸ். பேசிக்கலி இது எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். என்ன மேம் அப்படின்னா, டினாமினேட்டர் ஃபஸ்ட்டு ரெண்டு பேர்த்தோட அடிஷன். டினாமினேட்டர் தனியாக பார்க்கணும், நியூமரேட்டர் தனியாக போடணும். சரியா? டினாமினேட்டர் இந்த ரெண்டு நம்பர்ஸை ஆட் பண்ணி போட்டுரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்கிருந்து அதுலேருந்து -2, இதுலேருந்து அதுக்கப்புறம் -2 பண்ணணும். அடுத்து என்ன பண்ணுவோம்? மறுபடியும் ஒரு -2. இந்த நம்பர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக குறைஞ்சிக்கிட்டே வரணும். ஓகேவா? குறைஞ்சிக்கிட்டே வரணும். இது ஒரு வேளை 2ல் முடிஞ்சால் 1/2 முடிஞ்சால் என்ன பண்ணணும்? 5/2 மல்டிபிள் பண்ணிக்கணும். சரியா? ஓகே, இப்போது மேலே அப்போ நியூமரேட்டர் எப்படி மேம் ஒர்க் ஆகும்? நியூமரேட்டர் பார்த்தோன்னா ரெண்டு நம்பர் இருக்கா? இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கோங்க. அதை முதலே -1 பண்ணிடணும். -1 பண்ணி தான் இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? 2 கம்மி பண்ணி எழுதணும். ஓகே மேடம்மா, எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் எழுது. 1 வர வரைக்கும் எழுதுவேன், சரியா? இல்லைன்னா 2 வர வரைக்கும் எழுதுவீங்க.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க n, இதே மாதிரி nக்கு ஸ்டார்ட் ஆகும். n-1 2 கம்மி பண்ணும், n-3 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். சரியா? எஸ் யாரா பசங்களா? ஓகேவா? சூப்பர். ஸோ இன்னொரு டிரெக்ஷன் ஃபார்முலா இருக்குது, x பார் m 1 மைனஸ் x பார் n. ஸோ வாட்ஸ் தி ஃபார்முலா? m factorial n factorial divided by m plus n plus 1 the whole factorial. இது எல்லாமே 0 to pi by 2. I think this மட்டும் 0 to infinity நினைக்கிறேன், 0 to 1. ஓகே வாடாமா? எஸ். வேற ஏதாவது இருக்கா? காமா ப்ராப்ளம். இந்த ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது, e பார் மைனஸ் ax x பார் n dx 0 to infinity. What is the formula? n factorial divided by a பார் n plus 1. இவ்வளோதான் 9th ஃபார்முலாஸ். இவ்வளோதான் 9th ஃபார்முலாஸ், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே வாடாப்பா? ஜூம் அவுட் பண்ணவா? எஸ். யூ வாண்ட் மீ டு ஜூம் அவுட்? ஏண்டாம்மா உங்களுக்கு கண்ணு தெரியுதுல்ல? பசங்களா நீங்கள் கமெண்ட் செக்ஷனை மேலே மேலே வச்சு பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷனை கீழே தள்ளி விடு பார்க்கலாம். கமெண்ட் செக்ஷனை கீழே தள்ளி விடு பார்க்கலாம், உனக்கு ஆன்சர் வந்துடும். தெரியும், ஃபுல் ஸ்க்ரீன் தெரியும் பாரு. ஓகே, நான் இட்ஸ் ஓகே நினைக்கிறேன். டன் மேம். ஏ மைனஸ் சொன்னீங்க, ஏ மைனஸ் எக்ஸ் சொன்னீங்களா? சொன்னேன்டா பசங்களா. இப்போ ஓகேல? இப்போ ஓகேல? சைட் போர்ட் தெரியுதுல்ல இப்போ உங்களுக்கு? எஸ், ஓகே. அவ்வளோதான்டா பசங்களா. சாப்டர் 5 சாப்டர் 9 இவ்வளோதான். சாப்டர் 6 போகலாமா? சாப்டர் 6 போகலாமா? சாப்டர் 6ல் உனக்கு பேசிக்கலி எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? எவ்ரி ஒன் கமாண்ட். ஒர்க் டன், வாட்ஸ் தி ஃபார்முலா? ஒர்க் டன், வாட்ஸ் தி ஃபார்முலா? வெரி குட். F dot D. Super. Torque, what's the formula? Torque, what's the formula? Correct? Okay. அடுத்த question. Box product. பாக்ஸ் ப்ராடக்ட் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது? பாக்ஸ் ப்ராடக்டோட மொத்த ஃபார்முலாஸ் என்னது? ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் பேரலோடிபைட். ஓகேங்களா? வால்யூம் ஆஃப் பேரலோடிபைடில் யூஸ் ஆகும். செகண்ட் விஷயம் கோப்ளானார் விஷயத்தில் பாக்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவீங்க. தேர்ட் விஷயம் இன்டர்செக்டிங் லைன்ஸ். என்னது? இன்டர்செக்டிங் லைன்ஸ், ஸ்கியூ லைன்ஸ். அந்த கான்செப்டில் நீங்கள் பாக்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவீங்க. அந்த பாக்ஸ் ப்ராடக்ட்குள்ளே C மைனஸ் A B Dன்னு இந்த மாதிரி 3 பேர் இருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது எஸ், ஓகே. ஸோ யாருக்கெல்லாம் பாக்ஸ் ப்ராடக்ட் 0? யாருக்கெல்லாம் பாக்ஸ் ப்ராடக்ட் 0வாக இருக்கும்? 0வானா என்னது? 0வாக இருந்தால் ஒன்று அவங்க இன்டர்செக்டிங் லைன்ஸ், இல்லைனா கோப்ளானர், இல்லைனா அவங்க கோப்ளானர். பிளெயினாக இருந்தால் கோப்ளானர், லைன்ஸுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஓகே, எஸ். பாக்ஸ் ப்ராடக்ட் இவ்வளோ தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஷியாரா? ஓகேவா? எஸ், புரிஞ்சுதா? எல்லா ஃபார்முலாவையும் சொல்லிட்டேன். ஓகே. அடுத்தது வாட் இஸ் திஸ் ஃபார்முலா? இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசியோட ஸ்கொயர். சரிங்களா? இந்த கிராஸுக்கு பதிலாக ப்ளஸ் இருந்தால் என்ன ஃபார்முலா? இந்த கிராஸுக்கு பதிலாக ப்ளஸ் இருந்தால் என்ன ஃபார்முலா? 2 into ABC. ஓகேவா பசங்களா? சி மல்டிப்ளிகேஷன்னா ஸ்கொயர் வந்துடும், ப்ளஸ் அப்படின்னா 2 வரும். ஓகேவாடாமா? சரிங்களா?
இது ஒரு additional formulas. These are the additional formulas for you. Okay. அதுக்கப்புறம் cross product. எங்கெல்லாம் நான் cross product யூஸ் பண்ணுவேன்? A cross B cross C. என்ன பண்ணுவீங்க? bracket. யாருக்கு bracket இருக்கோ அந்த bracket பிரிச்சு எழுதணும். முன்னாடி இருக்கிறவங்களுக்கு A dot C, A dot B. அவ்வளோதான். ஓகேவா? அவ்வளோதான். அதே மாதிரி இப்படி வருது. என்ன பண்ணுவீங்க? அதே B தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் A வரும். சரிங்களா? A dot C, B dot C. ஓகேவாடா பசங்களா? எஸ், நான் எழுதுன மாதிரி எழுதுனேன்னா நீங்கள் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. ப்ராக்கெட்ஸை ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டு எழுதிக்கோ, அதுக்கப்புறம் இல்லாத வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. வேல்யூ முடிஞ்சுது, வேலை முடிஞ்சுது. ஓகேவா? அண்ட் யூ நோ ஆல் தி லைன் ஃபார்முலாஸ் அண்ட் பிளெயின் ஃபார்முலாஸ். எஸ், லைன் ஃபார்முலாஸ் பிளெயின் ஃபார்முலாஸை ஃபுல்லாக படிச்சுக்கணும். லைன் ஃபார்முலாஸ் அண்ட் பிளெயின் ஃபார்முலாஸ் எல்லாமே படிச்சுக்கணும். எவ்ரிதிங். ஓகேவாடா பசங்களா? லைன் அண்ட் பிளெயினை நீங்கள் படிச்சுப்பீங்கல்ல? லைன் அண்ட் பிளெயின் அண்ட் ஆங்கிள் பிட்வீன் ஃபார்முலா. ஓகே, நோ ப்ராப்ளம். இதை வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். See here. இங்கே பாருடாமா, பாரு. சி, லைன்ஸுக்கு யார் வேணும்? ஒரு பாயிண்ட்டும் ஒரு பேரலல் மட்டும் இருந்தால் போதும். சரியா? ஸோ பேராமெட்ரிக் ஃபார்மோட ஃபார்முலா என்னது? அந்த பாயிண்ட்டு, அந்த பேரலல். பேரலுக்கு முன்னாடி ஒரு எஸ், அவ்வளோதான். ஓகேவாடாமா? இதே நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்னா என்னது? அந்த ஆருக்கும் பாயிண்ட்டுக்கும் மைனஸ் அண்ட் இந்த பி வந்துட்டு கிராஸ் ப்ராடக்ட். ஓகேவா? கார்ட்டீசியன் என்னடா பசங்களா? கார்ட்டீசியன் என்னது? பாயிண்ட் எப்பயுமே நியூமரேட்டரில் வந்துடுவாங்க. பாயிண்ட் எல்லாமே நியூமரேட்டரில் எழுதிக்கிறீங்க, பேரலல் எல்லாமே டினாமினேட்டரில் எழுதிக்கணும். இவ்வளோ தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இஃப் பி இஸ் நாட் கிவன், பி உனக்கு கொடுக்கவே இல்லை, என்ன பண்ணுவீங்க? உனக்கு வந்துட்டு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கிறது, 2 பாயிண்ட்ஸ். பி கொடுக்கலன்னா என்னது? கொடுத்துருக்கிறது 2 பாயிண்ட்ஸ். உங்களுக்கு கொடுத்துருக்கிறது 2 பாயிண்ட்ஸ்னால் அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? P is equal to B minus Aன்னு போட்டு அதுக்கும் ஒரே ஃபார்முலா படிச்சுக்கோ. ஒரே ஃபார்முலா தான், லைன் ஈக்குவேஷனுக்கு ஒரே ஃபார்முலா அப்படின்னு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை படிங்க. சரியா? 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஒரு ஸ்டெப்பை படித்து எப்பயும் போல் இந்த ஃபார்முலாலே Pக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. புரியுதாடா பசங்களா? எஸ், எஸ் ஆர் நோ? ஓகே, யா, ஓகேவா? ரைட். இப்போ அதே மாதிரி லைன்ஸுக்கு ஸோ ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸுக்கு ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 2 செல்ல பிள்ளைகளுக்கு கிராஸ் ப்ராடக்ட் டிவைடில் அவங்களோட மாடுலஸ் வேல்யூ. ஓகேவா? இதே டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் லைன்ஸ்னால் எத்தனை பேரலல் இருப்பாங்க? ஒரே ஒரு பேரலல் தான் இருப்பாங்க. இல்லைன்னா ஒரே பேரலலுக்கு மாற்றிக்கணும். ஒரே ஒரு பேரலல் 2 பாயிண்ட், அந்த 2 பாயிண்ட்டையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த பேரலல் கூட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிடணும். டிவைடில் டைரக்ஷன் கொசைன் ஃபார்முலாவா? டைரக்ஷன் கொசைன் ஃபார்முலா முன்னாடி எழுதியிருக்கேன், இதே ஷீட்டில் முன்னாடி எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். எழுதுறியா? எழுதாம விட்டுட்டேனா? சரி, ஓகே. டைரக்ஷன் கொசைன் ஃபார்முலா வந்துட்டு I coefficient divided by modulus, J coefficient divided by modulus, K coefficient divided by modulus. அவ்வளோதான்டா பசங்களா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுவே 2 லைன்ஸ் அண்ட் பேரலல் லைன்ஸ் அவங்க கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? 2 பாயிண்ட் இருக்கும், 2 பேரலல் இருக்கும். ஓகேவா? 2 பாயிண்ட் இருக்கும், 2 பேரலல் இருக்கும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோடா, ஒரு பேரலல்னால் அந்த பேரலுக்கு முன்னாடி கிராஸ் வந்துடும். 2 பேரலல்னால் அந்த 2 பேரலுக்கு கிராஸ் போயிடும்.
இது வந்து ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். அண்ட் அந்த ரெண்டு பேரலோட கிராஸ் ப்ராடக்டோட மாடுலஸ் தான் டினாமினேட்டரில் வருவான். இன்டர்செக்டிங் லைன்ஸுக்கு நான் உனக்கு ஆல்ரெடி சொன்னேன், இன்டர்செக்டிங் லைன்ஸ்னால் நம்மளுக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் 0ன்னு கிடைக்கணும். இன்டர்செக்டிங் லைன்ஸ்னால் என்னது? பாக்ஸ் ப்ராடக்ட் 0ன்னு கிடைக்கணும். இதே மாதிரி பிளெயின்ஸுக்கு கொடுத்துருக்கேன். பிளெயின்ஸுக்கு என்ன கொடுத்துருக்கேன்? நம்மளுக்கு யூனிட் நார்மல் வெக்டார் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின். அதாவது உனக்கு நார்மல் வெக்டார் ஒரு யூனிட் வெக்டாராக இருக்கணும். யூனிட் வெக்டாராக இருக்கணும். இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா. இல்லைன்னா யூனிட் வெக்டாராக மாற்றிட்டு அதை எழுதணும். எப்படி யூனிட் வெக்டாராக மாற்றுவீங்க? யூனிட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டும் ஒரு நார்மல் வெக்டாரும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த நார்மல் யூனிட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ இதுதான் ஃபார்முலா. ஆர் மைனஸ் என் ஆர் டாட் என் இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் என். கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் அ பிளேன் என்னது? இதுதான். ஸோ ஐஜேகேயோட கோஃபிஷியன்ட்டுக்கு பதிலாக XYZன்னு நீங்கள் போட போகிறீங்க. தட்ஸ் இட். ஓகேவா? இன்டர்செப்ட் ஃபார்ம் என்னது? இன்டர்செப்ட் ஃபார்ம் உனக்கு தெரியும். அண்ட் 6.7 நம்ம 5 மார்க்ஸ் படித்தப்போவே எல்லாரும் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுருப்பேன். கரெக்ட்? ஒரு பேரலல்னா என்ன, ரெண்டு பேரலல்னா என்ன, ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு என்ன, ஒரு பாயிண்ட்ஸுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் 5 மார்க்ஸ் அப்போவே ஞாபகம் வச்சுருப்பீங்க. கரெக்டா? இதுதான் முக்கியம். சி, ஆங்கிள் பிட்வீன் பிளேன்ஸ். ஆங்கிள் பிட்வீன் பிளேன்ஸ் ஃபார்முலா என்ன? இந்த ரெண்டு பிளேன்ஸுக்கு டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். டிவைடில் mod n mod n2 நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் பிளெயினை நீங்கள் யூஸ் பண்ணணும். சரியாடாமா? சைன் டீட்டா. சைன் டீட்டா என்ன வரும்? நம்மளுக்கு ஒரு பேரலல் ஒரு நார்மல், ஒரு பேரலல் ஒரு நார்மல், அதனால சைன் டீட்டா வரும். சைன் டீட்டா லைன் பிளெயின்னு ரெண்டு பேரும் வித்தியாசமாக இருந்தால் மட்டும்தான் சைன் டீட்டா. இல்லைன்னா நீங்கள் காஸ் டீட்டாவை தான் போடுவீங்க. கரெக்டாடாமா? ஒரு பாயிண்ட்டுக்கும் பிளெயினுக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இதுதான். அந்த பிளெயின் ஈக்குவேஷனில் அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். டினாமினேட்டரில் XYZோட கோஃபிஷியன்ஸை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, பேரலல் பிளெயின்ஸ். பேரலல் பிளெயின்ஸ்னால் என்னது? ABC அந்த XYZோட கோஃபிஷியன்ட் சேமாக இருக்கும் ரெண்டு பிளெயினுக்கும். அப்படி சேமாக இருக்கிறதுனால கான்ஸ்டண்ட்டை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிப்போம். டினாமினேட்டரில் A² + B² + C² நம்ம யூஸ் பண்ணிப்போம். சரியாடாமா? அவ்வளோதான். சரியா? இதில் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இமேஜ் ஃபார்முலா என்ன? What is the formula of image of point? What's the formula? Okay, வாடா பசங்களா? This is the formula of image of point in a plane. Okay வா? Yes, everyone? 7th chapter போலாமா? 7th chapter நான் எழுதி வச்சிருக்கேன். 7th chapter நான் உங்களுக்காக எழுதி வச்சிருக்கேன். So what is it? Average rate of change. Average rate of change னா என்ன பண்ணுவீங்க? f of b minus f of a by b minus a ன்னு நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். சரிங்களா? இன்ஸ்டன்ட் ரேட்னா ஜஸ்ட் டைரக்ட் டிஃபரன்சியேஷன் யூஸ் பண்ணணும். கரெக்டாடாமா? வெலாசிட்டின்னு என்ன?
வெலாசிட்டினா டிஸ்டன்ஸை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஓகே, ஆக்சிலரேஷன்னா வெலாசிட்டியை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஸோ தண்ணி குடிங்கம்மா. குடிக்கிறேன்டா பசங்களா, அவ்வளோதான். நான் இதை முடிச்சுட்டா வி வில் லீவ். ஓகே, நான் கரெக்டாக முடிச்சிடுவேன். ஓகேங்களா? ஸோ இனிஷியல் வெலாசிட்டி என்னடா பசங்களா, டீக்கு 0 போடணும். இனிஷியல் வெலாசிட்டினா என்ன பண்ணணும், டீக்கு 0 போட்டால் தான் இனிஷியல் வெலாசிட்டி கிடைக்கும். மேக்ஸிமம் ஹைட்னா விக்கு 0 போடணும். விக்கு 0 போடணும். இது கேட்பான், இனிஷியல் வெலாசிட்டினா டீக்கு 0 போடணும். பார்ட்டிக்கல் ரெஸ்ட்னா v = 0 போடணும். டெஸ்டினேஷன் ரீச்டு அப்படின்னா எஸ்ஸுக்கு 0 போடணும். இதெல்லாம் எங்கேயாவது எழுதி வைங்க. ஓகேவா? ஸோ டான்ஜென்ட் அண்ட் நார்மல் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. பேசிக்கலி என்ன பண்ணுவீங்க, m dy/dxஐ கண்டுபிடிச்சிப்ப உனக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருவான். ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். சரிங்களா? பேரலல்ஸ்னால் என்ன அர்த்தம், ஸ்லோப்பு ஈக்குவல். பர்பண்டிகுலர் ஆர்த்தோகனல்னா அர்த்தம் ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணால் -1. ஆங்கிள் பிட்வீன் கர்வ்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க, tan theta = m1 + m2 divided by m1 - m2 divided by 1 + m1 m2. சரியாடாமா? வாட் இஸ் ரோல்ஸ் தியரம்? ரோல்ஸ் தியரம்னால என்ன நடக்கும், ரோல்ஸ் தியரம்னா f' = 0 அப்படின்னு போடுறதுக்கு பேர் தான் ரோல்ஸ் தியரம். அண்ட் மீன் வேல்யூ தியரம்னா என்ன, f' = f of b minus f of a divided by b minus aன்னு போடணும். ஓகேவாடாமா? மெக்லாரன் சீரீஸ் அண்ட் டெய்லர் சீரீஸ் ரெண்டு பேத்துக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன, இங்கே 0 வர இடத்துல a வரும், x minus a அங்கே வெறும் x மட்டும் வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரியாடாமா? ஓகே, எல்ஹாப்பிடல் ரூல் உனக்கு தெரியும். இங்கே வா, இதை போர்டில் சொல்லட்டா இல்லை இதிலே காட்டட்டா? எவ்ரிவன், இதை போர்டில் சொல்லட்டா இல்லை இதுவே காட்டட்டா? போர்டில் சொல்லட்டா? ஓகே, ஓகே, எஸ். ஸோ ஒரு நிமிஷங்க. ஹலோ, இப்போ கேக்குதா? இப்போ கேக்குதா? இப்போ கேக்குதா பசங்களா? எஸ், இப்போ கேக்குதுல? ஓகே. ஸோ நவ் லிசன், உனக்கு இன்டர்வல் கொடுத்து ஒன்று கொடுக்காம ஒன்றுன்னு கேட்பான். இன்டர்வல் கொடுத்து கேட்குறது 2 மார்க், கொடுக்காம கேட்குறது 5 மார்க். சரியா? சரி, இன்டர்வல் கொடுத்து கேட்குறாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ஸ்லோப் கண்டுபிடிப்பேன். இதுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிப்பேன். இந்த ஸ்லோப்பை 0க்கு ஈக்குவேட் பண்ணுவேன், இதுக்கு 0க்கு ஈக்குவேட் பண்ண மாட்டேன், இதுக்கு 0க்கு ஈக்குவேட் பண்ண மாட்டேன். இதில் ஸ்ட்ரெயிட்டாக அவன் ப்ளஸ்ஸா நெகட்டிவானு செக் பண்ணுவேன். அதாவது greater than 0வா less than 0வான்னு செக் பண்ணுவேன். greater than 0னா இன்க்ரீஸிங், less than 0னா டிக்ரீஸிங்.
சரியாடாமா? ஏன்னா அவனே இன்டர்வல் கொடுத்துட்டான். ஓகே, எனக்கு இங்கே வித்தவுட் இன்டர்வல் நான் என்ன பண்ணுவேன், இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணி இன்டர்வல்ஸை கண்டுபிடிச்சிப்பேன். இன்டர்வல்ஸை கண்டுபிடிச்சி இதை ஃபாலோ பண்ணுவேன். திருப்பி இதை ஃபாலோ பண்ணுவேன். ஓகேவா? கிளியரா? எஸ். இப்போ கிளியரா? இன்னும் லைக் பட்டனை யார் ஸ்மாஷ் பண்ணவே இல்லை? புரியல கார்த்திக்? கார்த்திக், நான் என்ன சொன்னேன்னா, உனக்கு கொஷினில் 2,3 என்ற இன்டர்வலில் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங்காக கேட்குறாங்க. சரியாடாமா? என்ன பண்ணுவீங்க? ஸோ அதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிப்பீங்க. ஸ்லோப் கண்டுபிடிச்சி அந்த இன்டர்வல்லுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி அது லெஸ் தென்னாக வருதா கிரேட்டர் தென் வருதான்னு செக் பண்ணிப்பேன். கிரேட்டர் தென் வந்தால் இன்க்ரீஸிங், லெஸ் தென் வந்தால் டிக்ரீஸிங். சரியா? புரிஞ்சுதுங்களா? இப்போது வித்தவுட் இன்டர்வலே கொடுக்கல. அப்போ நீ என்ன பண்ணணும், ஸ்லோப்பை 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கணும். 0க்கு ஈக்குவேட் பண்ணி இந்த மாதிரி அந்த அந்த டேர்னிங் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிப்பீங்க. டேர்னிங் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி மார்க் பண்ணிப்பீங்க. ஹோலாக இன்ஃபினிட்டியிலேருந்து அந்த டேர்னிங் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல்னு இந்த மாதிரி இன்டர்வல்ஸை கண்டுபிடிச்சிப்பேன். கரெக்டாக? அந்த இன்டர்வல்ஸுக்கு அகைன் அந்த இன்டர்வலில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி உன்னோட dy/dx greater than 0 வருதா லெஸ் தென் 0 வருதான்னு செக் பண்ணுறோம். புரிஞ்சுதாடாமா? எஸ் ஆர் நோ? ஓகே, யா, தட் இஸ் நோன் அஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட். அந்த இடத்த கண்டுபிடிக்கிறோம்ல, இதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். ரைட்? இப்போ அடுத்தது என்னது? லோக்கல் அப்சல்யூட். லோக்கல்னா என்ன, அப்சல்யூட்னா என்ன? வித் இன்டர்வல் அப்சல்யூட். என்ன பண்ணணும்? ஸ்லோப் கண்டுபிடிச்சி 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். 0க்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சிடணும். இந்த எக்ஸுக்கு ஏற்ற ஒய் என்ன? சர்ச் ஃபார் ஒய். நீ என்ன கண்டுபிடிப்ப? சர்ச் ஃபார் ஒய். ஓகேவா? ஸோ அந்த ஒய் வேல்யூஸை கால்குலேட் பண்ணி எவாலுவேட் பண்ணி மேக்ஸிமம் யார் மினிமம் யாருன்னு சொல்லணும். அவ்வளோதான் அப்சல்யூட்டுக்கான வேலை. சரியா? என்னது? உனக்கு அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் கேட்குறான்னா ஸ்லோப்பை 0ன்னு போட்டு எக்ஸை கண்டுபிடிச்சிடுவேன். அந்த கண்டுபிடிச்ச எக்ஸை கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணி பெருசாக இருக்கவன் அப்சல்யூட் மேக்ஸிமம், சிறுசாக இருக்கவன் அப்சல்யூட் மினிமம். ஓகேவாடாமா? புரிஞ்சுதா? அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் புரிஞ்சிருச்சா? இப்போ லோக்கல் வந்து பேசிக்கலி இன்டர்வல் கொடுக்க மாட்டான். வித்தவுட் இன்டர்வல் தான் லோக்கல். என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அதாவது ஸ்லோப் m 0க்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சிடணும். எக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கக்கூடாது, எக்ஸ் கண்டுபிடிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏன் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும்? செகண்ட் டெரிவேட்டிவ் வச்சு தான் அந்த செகண்ட் டெரிவேட்டிவ் கிரேட்டர் தென் 0 வந்தால் அது மினிமம் பாயிண்ட். ஓகேங்களா? உங்களோட செகண்ட் டெரிவேட்டிவ் லெஸ் தென் 0ன்னு வந்தால் மேக்ஸிமம் பாயிண்ட். யாரா பசங்களா? சரியா? கான்கேவ் அப் அண்ட் கான்கேவ் டவுன் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்லோப்பில் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி செகண்ட் டெரிவேட்டிவ் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் செகண்ட் டெரிவேட்டிவ் 0க்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிச்சி இன்டர்வல் ஃபைண்ட் பண்ணுவீங்க. இந்த ஹோல் இன்டர்வல் இப்படி இருக்கிற ஹோல் இன்டர்வல் எங்கெல்லாம் பிளாக் ஆகுதோ அந்த பிளாக்கிங் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சி இந்த பாயிண்ட்ஸுக்கு பேர் தான் என்னது? பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன்
inflection. சரியாடாமா? அதுக்கு பேர் தான் point of inflection. Second derivative greater than 0 na concave up. Second derivative less than 0 na concave down. Any doubts? Any doubts? critical point को stationary point को அவ்வளோ பெரிய வித்தியாசம் கிடையாது. critical point னா என்ன? critical point னா அந்த first derivative இருக்குல்லடாமா, அந்த first derivative 0 மட்டும் இல்லை, அந்த first derivative infinity ஆகிறது செக் பண்ணுவோம். அவ்வளோதான் முடிய போகுது. ஓகே வாடா பசங்களா? ஒரே பயமா இருக்கா? இதை திருப்பி போய் எல்லா ஃபார்முலாஸையும் திருப்பி பார்க்குறியா? இது எல்லாத்தையும் திருப்பி போய் பார்க்குறீங்களா? எக்ஸசைஸ் நம்பர் சொல்லவா? இது வந்து எக்ஸசைஸ் நம்பர் 7.7. ஓகே, இது வந்துட்டு எக்ஸசைஸ் நம்பர் 7.8. இது வந்து எக்ஸசைஸ் நம்பர் 7.6. இதுவும் 7.6. ஓகே, எஸ். த்ரீ மார்க்ஸ் மேரத்தான் பார்த்தா எல்லா சம்ஸையும் எழுத முடியுமா? சரி பசங்களா, அதில் டாப் சம்ஸை நான் எடுத்திருக்கேன். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் மட்டும் ஒரு டைம் சொல்லவா? சரி, ஒன்றும் இல்லடாமா, கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்னால் என்ன சொன்னேன்? செகண்ட் டெரிவேட்டிவ் நீ ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸ் ஒரு இடத்துல வரான்னு சொன்னேன்ல, அந்த எக்ஸ் ஒரு இடத்துல வர்றதுக்கு பேர் கிரிட்டிக்கல் பாயிண்ட். அதுவே செகண்ட் டெரிவேட்டிவ் ஜீரோ ஆச்சுன்னா, செகண்ட் டெரிவேட்டிவ் ஜீரோடும் போது எக்ஸுக்குன்னு ஒரு வேல்யூஸ் கிடைக்கும்ல, அந்த எக்ஸுக்கு வர வேல்யூஸை பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்னு சொல்லுவாங்க. சரி, ஏன் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்னு சொல்கிறாங்க? அப்போ நீ அதை பாயிண்ட்டாக சொல்லணும். எக்ஸ் மட்டும் சொன்னால் பார்த்தாதான் அதோட ஒய்யும் சேர்த்து சொல்லணும். எக்ஸை நீ கண்டுபிடிச்சிருவ, ஆனால் எக்ஸை மட்டும் சொல்லக்கூடாது, அதோட ஒய்யும் சேர்த்து சொல்லணும். ஓகே, வாட் இஸ் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்? நீங்கள் செகண்ட் டெரிவேட்டிவ் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும், அதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிச்சிருவேன், அந்த எக்ஸை வச்சு ஒய் கண்டுபிடிச்சி பாயிண்ட்டாக சொல்லணும். சரியாடாமா? ஓகே, ஸோ ஓகேடா பசங்களா, நாளைக்கு 6 o'clock லைவ் ஃபார் 2 mark ரிவிஷன். ஸோ மறக்காமல் எல்லாரும் அட்டன் பண்ணுங்கள். 3 3 மார்க்ஸ் தான். தென் ஒய் இஸ் தி கிவன் ஃபங்க்ஷன். ஒய் இஸ் தி கிவன் ஃபங்க்ஷன். சரியாடாமா? ஸோ பசங்களா, ப்ளீஸ் இந்த 9th சாப்டர் அண்ட் 5th சாப்டரில் நான் சொன்ன ஃபார்முலாஸ், 6th சாப்டரில் நான் சொன்ன ஃபார்முலாஸ் எல்லாம் மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? யா how to find point of inflection தான் இப்போ நான் சொன்னேனே. கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த ரெண்டாவது டெரிவேட்டிவை ஈக்குவல் டு 0 பண்ணிங்க அப்படின்னா எக்ஸுக்குன்னு வேல்யூஸ் வரும். அந்த எக்ஸோட வேல்யூஸை கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் கமா ஒய்னு உனக்கு பாயிண்ட் கிடைக்கும். So, yeah, bye bye everyone.